அனில் அம்பானி எழுதியிருக்கிறதுலையே பார்த்தா கூட பாரிஸில் டின்னருக்கு பிறகு நீங்கள் தரப்போகும் டிசர்ட் என்ன அப்படின்னு அவர் எழுதுறாரு. அதுக்கு என்ன அர்த்தம் இருக்கும்ன்ட்டு நீங்கள் யூகிச்சுக்கலாம். அவருடைய அலுவலகத்துக்கு போய் அவர் வேலை செய்யலாம், இரவு மட்டும் அவர் சிறைப்பறவையாக மாறுவார். இந்த மாதிரியெல்லாம் ஒரு விசித்திரம். 9 ஆண்டுகளுக்கு பிறகு அனில் அம்பானியை அவர் தொடர்பு கொண்டால், நீங்கள் உங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி எங்களுக்கு அதிபர் ட்ரம்ப்பை எங்களுடைய தலைமையோடு சந்திக்க வைங்க, நான் பிரதமர் மோடின்னு நினைக்கிறேன். மனித இறைச்சி உண்டிருக்கிறார்கள், ஏதோ வழிபாடு செய்திருக்கிறார்கள். சட்ட வயது எட்டாத பெண்கள், 15 வயது உள்ள பெண்கள், 18 வயது நிறைவடையாத பெண்கள் கொண்டு வந்து இவர்கிட்ட சேர்க்கிறது பாலியல் தொழிலுக்காக. அறந்தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். எப்ஸ்டீன்ஸ் ஃபைல் இப்போது இந்தியா மட்டுமல்ல, உலகம் முழுவதுமே இது குறித்த ஒரு அதிர்வலைகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. அது என்ன எப்ஸ்டீன் ஃபைல், அது எங்கிருந்து துவங்கியது, இது பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்வதற்கு ஐக்கிய நாடுகள் சபைகளின் முன்னாள் அலுவலர் ப்ரொஃபஸர் டாக்டர் இரா கண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் விஜய். 2009 காலகட்டத்திலே அவர் எப்ஸ்டீன் இறந்துட்டார். ஒரு கரீபியன் தீவில் ஏதோ வச்சுருந்தார், பொலிட்டிக்கலோ ஏதோ கனெக்ட் பண்ணி, இன்னும் நம்ம ஊர் லோக்கல் லாங்குவேஜில் சொன்னால் ஒரு புரோக்கரிங் ஒர்க்கு மாதிரி பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. இவர் என்ன நோக்கத்திற்காக இதையெல்லாம் பதிந்து வைத்திருக்கார், தனக்குத்தானே ஒரு மெயில் அனுப்பியிருக்கிறாரு. அப்போது இதுக்கு ஏதாவது பின்புலம் இருந்திருக்குதா, இல்லை இது உண்மைத்தன்மை இருக்குதா, இல்லை இது ஏதாவது பிளாக்மெயிலுக்கான ஒரு விஷயங்களா, இது எப்படி தோங்குது? நீங்கள் சொன்ன அத்தனை அம்சங்களும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உண்மைத்தன்மை யார் கண்டுபிடிக்க முடியும்? அவர் இறந்துட்டார். அவர் சுட்டி காட்டுற, அவர் எழுதின, அவர் தொடர்பு வைத்திருந்த அத்தனை பேரும் அவர் ஒரு அண்டப்புழுகர், ஆகாச புழுகர் அப்படின்ட்டு இப்போ சொல்கிறாங்க. அவர்களெல்லாம் ரொம்ப ஸ்நேகமாக இருந்திருக்காங்க. எப்ஸ்டீன் நியூயார்க்கில் ஒரு பள்ளிக்கூடத்தில் அவர் பள்ளி படிப்பை முடிச்சுட்டு கல்லூரி படிப்பை முடிக்காதானா ஒரு திறமையான ஆள் மாதிரி தான் தெரியுது. அவர் ஒரு பள்ளியில் இயற்பியலும் கணிதமும், மேத்தும் ஃபிசிக்ஸும் சொல்லித்தரார். தந்துட்டுருக்கும்பொழுது அவருடைய மாணவர்களில் ஒரு மாணவருடைய தந்தை அவருக்கு இவர் சொல்லித்தர விதம், இவர் அந்த குழந்தைகளோட பழகிற விதம் இதெல்லாம் பிடிச்சு போயிட்டு அவரை அறிமுகப்படுத்தி ஸ்டர்ன்ஸ் அண்ட் பேர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்ஜ் ஃபண்ட், அதாவது இந்த பங்கு சந்தைகளில் முதலீடு பண்ணி உங்களுக்கு பணம் பண்ணி தர ஒரு நிறுவனம், ஒரு பெரிய நிறுவனம், பேர்ஸ் அண்ட் ஸ்டர்ன்ஸ்ன்னு நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அந்த நிறுவனத்தில் வேலைக்கு போகிறார். அங்கே அவருக்கு வேலை கிடைச்சிருது. ஒரு பள்ளியில் இருந்தவர், ஒரு பள்ளியில் சொல்லி கொடுத்த ஒருவர் இவ்வளோ பெரிய ஒரு நிறுவனத்தில் போய் வேலைக்கு போகிறதுன்றது ஒரு பெரிய விஷயம். 4 ஆண்டுகள்லேயே அங்கே பங்குதாரராக மாறிடுறார். அப்போனா அவர் எவ்வளோ திறமை உள்ளவர்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. பங்குதாரராக ஒரு நிறுவனத்துக்கு வர்றதெல்லாம் சாதாரணம் இல்லை, வந்துடுறார். அதுக்கப்புறம் அதை முடித்த பிறகு அங்கேருந்து கொஞ்ச நாளில் அங்கேருந்து விலகி ஜேபி எப்ஸ்டைன் அண்ட் கம்பெனின்னு சொல்லிட்டு தானே ஒரு முதலீட்டு ஆலோசனை நிறுவனத்தை தொடங்குறார். கன்சல்டன்ட் தான். ஆமாம். அது உங்களுடைய பணத்தை எடுத்து முதலீடு பண்ணுவதற்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அந்த யோசனைகளெல்லாம் பண்ணுவார். உங்கள் பணத்தை பெருக்கி தருவார். அந்த மாதிரி அது பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் நிறைய காசு பண்ணுறார். அதில் சிலதெல்லாம் பலது ஒருவேளை முறைகேடாக பண்ணியிருப்பாரோன்ட்டு இப்போ தோணுது. அந்த மாதிரி பல பெரிய உலகத்தினுடைய வழிகளை பயன்படுத்தி இருப்பார் அப்படின்றத. சில பேருக்கு பணம் பண்ணி தந்திருக்காரு, சில பேர்கிட்ட பணத்தை பிடுங்கியிருக்காருன்ற மாதிரி தான் இப்போ வரக்கூடிய செய்திகள்லாம் தெரியுது. அவர்களை நீங்கள் சொன்ன மாதிரி பிளாக்மெயில் பண்ணி பிடுங்கினாரா என்னன்னு தெரியல, இருக்கலாம். இப்போது அவர் வெர்ஜின் ஐலண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது கரீபியனில், அந்த இடத்துல ஒரு 70 ஏக்கர் ஒரு தீவு வாங்குகிறார். அந்த தீவில் நியூயார்க்கில் ஒரு பெரிய வீடு வச்சுருக்கார். பெரிய உலகத்தினுடைய மிகப்பெரிய பிரிட்டிஷ் அரசனுடைய தம்பி ஆண்ட்ரூ அவரை அவரோட நட்பாக இருக்கார். அதுக்கப்புறம் இவருக்கு ஒரு கேளிக்கைகளுக்காகவே ஆமாம் அவர்கள் அப்படித்தான் தெரியுது. அவர்களுடைய அந்த இமெயில் பரிவர்த்தனையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அனில் அம்பானி எழுதியிருக்கிறதுலையே பார்த்தா கூட பாரிஸில் நம்ம சந்திக்கலாம், பாரிஸில் டின்னருக்கு பிறகு நீங்கள் தரப்போகும் டிசர்ட் என்ன
அப்படின்னு அவர் எழுதுறாரு. அதுக்கு என்ன அர்த்தம் இருக்கும்ன்ட்டு நீங்கள் நம்ம நேயர்கள் யூகிச்சுக்கலாம். அந்த மாதிரி அவர் தொடாத எலான் மஸ்கில் இருந்து பல நயோம் சாம்ஸ்கி, இடதுசாரிகளுடைய கனவு நாயகன், பெரிய அறிவுஜீவி அமெரிக்காவில், அவர் உட்பட அவருக்கு பணம் பண்ணி தந்திருக்கார். சரி, பணம் இருக்கிறவங்களும் இப்போ மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ஆன ஆட்களுக்கு இவர் பணம் பண்ணி தர வேண்டியமா, அவர் பணத்தில் கொளிச்சார். ஆனாலும் இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு டார்க் ஒரு பேஜஸ், ஒரு டார்க் மைண்டை இவர் ஃபுல்ஃபில் பண்ணி தருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா சார்? அதாவது அவர்கள் பில் கிளின்டன் என்ன எழுதுகிறார், அவருக்கு நான் மக்களை சந்திக்கிறதுலேருந்து கொஞ்சம் விலகி இருக்கணும்னு நினைக்கிறேன், ஐ நீட் டவுன் டைம், அதாவது நான் கொஞ்சம் ஆமாம் அந்த மாதிரி. அது அப்படி தான் இலான் மஸ்க்கும் எழுதுகிறார். நான் வரேன் அங்கே அப்படின்றாரு. இலான் மஸ்க் அங்கே போகலை, கிளின்டன் போயிருக்காரு. 2004 வரைக்கும் அதிபர் ட்ரம்ப் அவரோட நெருக்கமான நண்பராக இருக்கார். இஸ் அ ஃபென்டாஸ்டிக் கை அப்படின்லாம் அவர் சொன்னதெல்லாம் இருக்குது. இதுக்கிடையில் ஒரு பெண் அவரோட சேர்றாங்க, ஒரு தோழி மாதிரி, கிஸ்லைன் மேக்ஸ்வெல் அப்படின்னு சொல்லிட்டு, மேக்ஸ்வெல் என்ற எழுத்தாளருடைய பப்ளிஷர் நினைக்கிறேன், அவருடைய மகள். அவங்க 2 பேருக்குள்ள முதல்ல ஒரு ஆண் பெண்ணுக்குள்ள ஒரு உறவுமுறை, அந்த ஈர்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க அப்படி இல்லை. இந்த சட்ட வயது எட்டாத பெண்கள், 15 வயது உள்ள பெண்கள், டீனேஜ் கேர்ள்ஸ், 18 வயது நிறைவடையாத பெண்கள், இவர்களோட அவர்களை பிடிச்சு தருவிச்சு கொண்டு இவர்கிட்ட சேர்க்கிறது பாலியல் தொழிலுக்காக. சட்ட வயதுக்கு உட்படாத ஒரு பெண்ணை இவர் தவறுதலாக பாலியல் தொடர்பு வைத்திருந்தார் அப்படின்ட்டு இவர் மேலே ஒரு குற்றம். இந்த அம்மா இவரோட இருந்த கிஸ்லைன் மேக்ஸ்வெல் இந்த மாதிரி சட்ட வயதிற்கு உட்பட்டவர்களை இவரிடத்தில் தருவித்து அவர்களை பாலியல் தொழிலில் அல்லது பாலியல் சேவைகளுக்காக பயன்படுத்தினார்கள் அப்படின்ட்டு இன்னொரு குற்றம். இதெல்லாம் 2006 இந்த குற்றங்களெல்லாம் வெளிவந்துருச்சு. 2008 அவர் குற்றவாளின்ட்டு தண்டிக்கப்படுறார். அவர் என்ன பண்ணுறாரு, ப்ளீ பார்கெனிங்ன்ட்டு ஒன்று உண்டு அந்த ஊரில். ப்ளீ பார்கெனிங்னா என்னென்னா, நான் ஒரு கொலை பண்ணிட்டேன், மர்டரர் அப்படின்னு வச்சுக்குவோம். நான் அதுக்கு பதில் என்ன சொல்லுவேன், நான் வேணும்னு பண்ணலை, எனக்கு கொலை பண்ணணுன்ற எண்ணம் இல்லை, இது ஒரு விபத்து, அதாவது மன்னிப்பு கேட்குற மாதிரி. ஆமாம், விபத்து. நான் நான் கார் போயிட்டுருக்கும்போது நான் வேணும்னே அவரை அடித்து கொள்ளலை, என் கார் திடீர்னு பிரேக் பழுதாயிடுச்சு, அவர் இறந்துட்டார். அதுக்கு பேர் மேன்ஸ்லாட்டர் அமெரிக்காவில். அது நீங்கள் திட்டமிட்டு எண்ணம் வைத்து கொலை பண்ணுறதை விட அதுக்கு குறைவான ஒரு தண்டனை, அதுக்கு 7 ஆண்டுகள் இருக்கலாம். நீங்கள் கொலை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆயுள் தண்டனையாக இருக்கலாம். அது மாதிரி நான் தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, ப்ளீ பார்கெனிங்கில் அந்த குற்றங்களை குறைச்சி, ஆனால் தான் குற்றம் ஏதோ செய்ததா ஒத்துக்கிட்டு 18 மாதமோ என்னமோ தண்டனை வாங்குறாரு. இந்த தண்டனை எப்படி நிறைவேற்றுறாங்க அப்படின்னா, காலையிலேருந்து மாலை வரைக்கும் அவர் சிறையிலிருந்து வெளியே இருப்பார். அவருடைய அலுவலகத்துக்கு போய் அவர் வேலை செய்யலாம். இரவு மட்டும் அவர் சிறைப்பறவையாக மாறுவார். இந்த மாதிரியெல்லாம் ஒரு விசித்திரம் அமெரிக்கா தங்கியிருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இது இப்படியெல்லாம் வாய்ப்பு இதுக்கு மேலே இப்போ அமெரிக்காவில் இந்த விசித்திரமெல்லாம் நடந்திருக்கு. இதற்கு பிறகும் கூட இப்போ அனில் அம்பானியோட தொடர்பு, நம்ம இந்தியாவை பற்றி பேசுவோம், அவர் எல்லா உலகத்தில் உள்ள எல்லா பெரிய மனிதர்களோடும் அவருக்கு தொடர்பு இருக்குது. அவர் தான் முதல்ல அனில் அம்பானியை தொடர்பு கொள்கிறார். அனில் அம்பானி அதுக்கப்புறம் தொடர்ந்து எழுதுகிறார். அவர் என்ன சொல்கிறாரு, எங்களுடைய லீடர்ஷிப், அதாவது எங்களுடைய தலைமை உங்களுடைய அதிபரை சந்திக்க விரும்புகிறது, அதற்கு நீங்கள் துணை நிற்கணும், அதுக்கு நீங்கள் உங்களால் முடிந்த உதவிகளை பண்ணணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் இது நடக்குது ஒரு பக்கம். இதெல்லாம் இது நமக்கு படிப்பதற்கு ஒரு மாதிரி இருந்தாலும் கூட எப்போவுமே பின்புற வாசல் வழியாக நேர்கோடாக இன்னொரு நேர்கோடு, பேரலல் லைனுக்கு இணைக்கோடுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இணையாக முன்புற வாசல் வழியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஒரு புறம் இருந்தாலும் பின்புற வாசல் வழியாக எடுக்கக்கூடிய முயற்சிகளும் இருந்துக்கிட்டு ஆமாம் இருக்கும். அப்போது அது உங்களுடைய அந்த காத்திருக்கும் நேரம் இருக்குல்ல, இப்போ அதிபர் ட்ரம்ப்புக்கோட நீங்கள் சந்திக்கணும் அப்படின்னா உங்களுக்கு 6 மாதம் கழித்து தான் நீங்கள் சந்திக்க முடியும் அப்படின்னா, அதை ஒரு மாதத்துலேயே உங்களை சந்திப்பதற்கு அவர் இசைவு தர்ற அளவுக்கு கொண்டு போயிடும். அந்த மாதிரி உலகத்தில் பல இடங்களில் நடக்குது. இதற்கு இந்தியர்கள் இந்த அமெரிக்க இந்திய வர்த்தக ஒப்பந்தத்திற்காக அவர்களுக்காக வாதாடுவதற்காக ஒரு லாபியிங் ஃபர்ம் உங்களுக்காக போய் உங்களுடைய வாதங்களை எடுத்து வைத்து அவர்களை நம்ப வைப்பது, கன்வின்ஸ் செய்வது எதிராளியை உங்களுக்கு சாதகமாக.
இதற்கு பணம் கொடுத்து ஒரு லாபியிங் ஃபர்மை இந்தியர்கள் வைத்திருக்கிறார்கள், எல்லாரும் வைத்திருப்பார்கள். பாகிஸ்தானியர்கள் வைத்திருக்கிறார்கள், பாகிஸ்தானிகள் வைத்திருக்கிறார்கள், மற்றவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஸோ இது நடக்குது. அனில் அம்பானி உங்களுடைய மகன் இங்கே படிக்கிறாரு, அவர் என்னுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும், நான் தான் அவருக்கு இங்கே உள்ள குடும்பம் என்று அவரிடத்தில் சொல்லுங்கள் அப்படின்ட்டுலாம் அனில் அம்பானிக்கு எப்ஸ்டெயின் எழுதுறதெல்லாம் நடக்குது. இது 2017. 2008 அவர் குற்றவாளி என்று தண்டிக்கப்பட்ட பிறகு 9 ஆண்டுகளுக்கு பிறகு அனில் அம்பானியை அவர் தொடர்பு கொண்டால் அவரிடத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி எங்களுக்கு அதிபர் ட்ரம்ப்பை எங்களுடைய தலைமையோடு சந்திக்க வைங்க, நான் பிரதமர் மோடின்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிற மின்னஞ்சல் பரிவர்த்தனைகள் இருக்குது. அப்போது உலகத்தில் உள்ள பல பெரிய மனிதர்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இருண்ட பக்கம் அல்லது இருண்ட பகுதின்னு ஒன்று இருக்குது போல இருக்குது. அவர்கள் கேளிக்கைகள் அவர்கள் வந்து நியாயமான கேளிக்கை என்று எண்ணக்கூடிய சிலவற்றை செய்வதற்காக அவர்களுடைய பார்வையில் அது நியாயமாக இருந்திருக்கலாம். நமக்கு அது ஆச்சரியமாக இருக்குது. அவ்வளோ பெரிய இடத்துல இப்போ ஐடி கம்பெனி இருக்கீங்க, பஃப்னு கல்ச்சர்லாம் இருக்குது. இப்போ ஃப்ரைடே சாட்டர்டே நைட்டு பெங்களூரில், டெல்லியில், கல்கட்டா, சென்னை எல்லா பகுதியிலும் இருக்குது. மது அருந்துகிறார்கள், நடனம் ஆடுகிறார்கள். இது வந்து சில விஐபிகளாக இருக்கும் பட்சத்தில் அது ஒரு ப்ரைவேட்டான ஒரு இதில் போய்க்கிறாங்க. ஆனால் நியாயமான அவங்களுக்கு படுகிற பட்சத்தில் ஏன் ஒரு தனித்தீவையும் இந்த மாதிரியான ஒரு ஆளையும் தேர்ந்தெடுக்கணும்? அப்போ ஏதோ இதில் அவர்களுக்கு இது ஒரு இல்லீகல் அப்படின்றது நிச்சயம் இல்லை. அப்படி இல்லை. அதாவது இந்த மாதிரியான அந்த உயரத்தில் இருக்கவர்களுக்கு இந்த மாதிரி அடிக்கடி கேளிக்கைக்கான வாய்ப்பு, கேளிக்கைனா என்டர்டெயின்மெண்ட்டுக்கான வாய்ப்பெல்லாம் அடிக்கடி வரும்ன்ட்டுலாம் நான் நினைக்கல. அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் ரொம்ப திறந்த வெளி வாழ்க்கையாக இருக்குது இல்லையா, எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க. அதனால் இங்கே வந்து உங்களுக்கு வந்து ப்ரைவசி, உங்களுடைய அந்தரங்கம் காப்பாற்றப்படுகிறது. அது அந்த நம்பிக்கை உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை. நீங்கள் எந்த தப்பும் பண்ணலைன்னா கூட நீங்கள் போகிறீங்க, ரொம்ப நீங்கள் வந்து ஆமாம், நீங்கள் வழக்கம் இப்போ ட்ரம்ப்பை பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரம்ப் வந்து ஒரு பெண்ணுடைய இடுப்பில் கையை போட்டிருக்கார், அந்த மாதிரி படம் வெளியே வந்திருக்கு. இப்போது இவரை பற்றி அந்த பல நீதிமன்றங்களில், பல குற்றவியல் நீதிமன்றங்கள், கீழமை நீதிமன்றங்களில் இவரை பற்றிய வழக்குகள் தாக்கலாயிருக்கு. அந்த வழக்குகளில் உள்ள ஆவணங்கள் மொத்தம் 60 லட்சம் ஆவணங்கள், 60 லட்சம். அதில் இது வரைக்கும் அமெரிக்க காங்கிரஸ், அதாவது நாடாளுமன்றம், அவர்கள் அது நம்முடைய மக்களவை, அங்கே ரோ கன்னான்னு சொல்லிட்டு இந்திய வம்சாவளி பஞ்சாபியர், அவரும் இன்னொரு காங்கிரஸ்மேனும் சேர்ந்து எடுத்துகிட்டு போய் எல்லா ஆவணங்களையும் வெளியிடணும் நீதித்துறை அப்படின்னு கேட்டு அது ஒரு சட்டமாக மாறி, அதற்கப்புறம் முதல்ல ட்ரம்ப் அதற்கு எதிராக இருந்து, அதற்கப்புறம் மக்களுடைய விருப்பம் அதை எல்லாத்தையும் வெளியிடணுன்ட்டு அவருடைய தொகுதியைச் சேர்ந்தவர்களே, அவருடைய கான்ஸ்டிடியூவன்ஸே, அவருடைய ஆதரவாளர்களே நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்ச பிறகு இறங்கி வந்து எனக்கு மறைக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, வெளியே வரட்டும்னு சொல்லி அவர் ஒத்துக்கிட்ட பிறகு நீதித்துறை இந்த 60 லட்சத்தில் பகுதியாக இப்போ கடைசியாக மொத்தமாக 35 லட்சம் ஆவணங்களை வெளியிட்டிருக்கு. இன்னும் 25 லட்சம் ஆவணங்களை வெளியிடலை. கேட்டால் அதில் அவர்களுடைய அந்தரங்கத்தை பாதுகாக்கணும் நாங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இதுக்கு வந்து ஒரு முற்று வந்துடுச்சுன்னு நான் நினைக்கல. இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னா, உலகத்தில் நாம் பெருசாக வியக்கிற பல தலைவர்கள், பல பெரிய தொழிலதிபர்கள், பில்கேட்ஸ் உட்பட, இவர்களை பற்றி வந்திருக்கக்கூடிய தகவல்கள்லாம் நம்புவதற்கே ஆச்சரியமாக இருக்குது. அவர் வந்து ரஷ்ய பெண்களோடு இருந்ததுனால அவருக்கு பால்வினை நோய் வந்ததாகவும், அதனால் அவருக்கு மருந்துகள்லாம் வாங்கி கொடுத்ததாகவும் அப்படின்னு ஒரு பதிவு இருக்குது. சிகிச்சை எடுத்து இது விஷயங்கள் அவர் மனைவிக்கு தெரிந்து அவருடைய மனம் முறிவை ஏற்பட்டதாக வரைக்குமே கூட நம்ம படித்தோம். அதனால் உலகத்தில் நாம் வியக்கக்கூடிய பெரிய வெற்றிகளை அடைந்த, பெரிய உயரங்களை தொட்ட பெரிய மனிதர்கள், அவர்களும் சாதாரண மனிதர்களே, அவர்களும் சாதாரண மனிதர்களுக்கு உள்ள ஆசாபாசங்களுக்கு கட்டுப்பட்டவர்களே, அபிலாஷைகளுக்கு வீழ்பவர்களே, அவர்களுக்கென்று ஒரு ஒழுக்கக்கோடை நாம் வந்து பெருசாக நம்ம நினச்சிக்கிறோம். ஒரு உதாரணமாக அவங்க இருக்கணும்னு நினைக்கிறோம். அப்படி அவர்கள் இல்லைன்றதை பார்க்கும்பொழுது வருத்தமாக இருக்குது. சரி, இந்த மாதிரி இப்போ நீங்களே கூட சொன்னீங்க, அதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர், ஒரு பெரிய ஒரு பிரதமராக இருக்கிறார், அல்லது ஒரு மிக முக்கியமாக ஒரு நாடாளுகின்ற நிலையில் மக்கள் பார்வையில் இருக்கக்கூடிய ஒருத்தர், ஒரு நம்பி தான் ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அவர் போகிறார். இப்போ நிறைய ஆசிரமங்களுக்கு கூட சில பேர் யோகா போகிறாங்க, மெடிடேஷன் போகிறாங்க. இது கேளிக்கை, இதுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் போனாலும் கூட பிரைவேசி அல்லது நம்மளுடைய ரகசியம் காக்கப்படும் நம்பி போகிறாங்க.
ஆனால் இவர் எவ்ரி மூமெண்ட்டையும் இப்போ 65 லட்சம் அதுக்குள்ளே 35 லட்சம் வெளியில் வந்திருக்குனாலும் ஒவ்வொருத்தரையும் இவர் பதிவு செஞ்சிருக்கிறார். ஒருவேளை அது பொய்யா இருக்கலாம், ஆனால் பதிவு செய்திருக்கிறார். நீங்கள் ஒருத்தர் வராரு, பில்கேட்ஸ் வராரு போகிறாரு, ஆனால் அவர் என்ன பண்ணார், அவர் அதோடைய ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் பதிவு பண்ணார். இவர் எப்படியாப்பட்டவர்? மிக ரொம்ப கீழ்மை உணர்ச்சி உள்ள ஒரு ஆள் அப்படின்றது தான் தெரியுது. இது அவர்கள் எல்லாம் அவர் பதிவு பண்ணதனுடைய நோக்கம் அவர்களை பின்னாடி ஒரு தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தணுன்றது தவிர வேறு என்னவா இருக்க முடியும்? அல்லது ஒரு பிளாக்மெயில் பணம். ஆமாம், அதுதான். இதில் இன்னொரு விஷயம், மனித இறைச்சியை உண்டிருக்கிறார்கள், ஏதோ வழிபாடு செய்திருக்கிறார்கள். ஒரு வீடியோ கூட கொஞ்ச நாள் முன்னால் வந்தது. ஒரு பெண் வந்து விருந்து வெளியில் வந்து இந்த மாதிரி செய்கிறாங்க, அவங்க வந்து இந்த மாதிரி மனித உணவை எடுத்துக்கிறாங்க அப்படின்னு அது கத்தி கலாட்டா பண்ண ஒரு வீடியோவில் சமீபத்திலே சில இதில் எல்லாம் வந்தது. அப்போது இவர் இது மாதிரி ஒரு வழக்கத்திற்கு கேளிக்கையை மட்டும் அல்லாமல் வழக்கத்திற்கு மாறான ஏதோ ஒரு விஷயங்களை பின்பற்றியவராக எப்ஸ்டீன் இருந்திருக்கக்கூடுமா? இருக்கலாம். அதாவது அவர் எட்டிய உயரங்கள் வந்து நீங்கள் பாருங்கள், ஒரு பழைய அதிபரும் புதிதாக வருங்கால அதிபரும் அவரோடு பெரிய நட்பு பாராட்டுகிறார்கள். ஒரு நாட்டினுடைய அரசருடைய கூட பிறந்த இளவரசர் ஆண்ட்ரூ, அவர் அவரோட நட்பு பாராட்டுகிறார். அவருடைய மனைவி, விவாகரத்தான மனைவி, ப்ளீஸ் மேரி மீ என்று ஒரு இமெயில் அனுப்புகிறார். 20,000 பவுண்ட் எனக்கு கடனாக தர முடியுமா, என்னுடைய வாடகை கட்டுறது கூட என்கிட்ட பணம் இல்லைன்ட்டு எழுதுகிறாங்க அந்த அம்மா. அவங்களுடைய 2 மகள்களை சந்திக்க வைக்கிறாங்க. இதெல்லாம் அவர் இல்லாத அவர் இல்லை அந்த வீட்டில். அப்போ அந்த நேரத்தில் அவருடைய விருந்தாளியாக போய் 4 நாள் நியூயார்க்கில் இருக்க அவருடைய வீட்டில் தங்குறாங்க. இது வந்து சார்ல்ஸ் அரசருடைய கூட பிறந்த தம்பியினுடைய முன்னாள் மனைவி. அப்போது இந்த ஒரு பள்ளியில் கணித ஆசிரியராகவும் இயற்பியல் ஆசிரியராகவும் இருக்கிற ஒருத்தர் இந்த உச்சங்களை அவர் வாழ்க்கையில் தொட்டு பார்க்கும்போது அவர் தொட்டிருக்கார். அவர் வந்து ஒரு நிதானத்தில் தான் இருப்பாருன்ட்டுலாம் நீங்கள் நினைக்க முடியாது. ஏன்னா அந்த உயரங்களுக்கு போகிறவர்கள் ஒன்று மிக எளிமையாக ஆகிவிடுவார்கள். இதெல்லாம் அவன் செயல் அப்படின்னு நினைக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இந்த மாதிரி இதை வந்து நீட்டிச்சுக்கணும், இதை தக்க வச்சுக்கணும்னா அதற்கு இதெல்லாம் வழிகள்னு யாராவது சொல்கிறத நம்புகிறவங்களும் இருக்காங்க. மிக்க நன்றி சார் இந்த தகவல் பதிவுக்கு. நம்ம வந்து இதில் இருக்கக்கூடிய அந்தரங்களை பற்றி பேசணுன்றது நம்மளுடைய நோக்கம் இல்லை. இப்படியெல்லாம் ஒரு சைக்கலாஜிக்கல் பேக்ரவுண்டு என்னென்ன இருந்திருக்கு அப்படின்றது குறித்து பேசுவது தான் இதனுடைய நோக்கம். தொடர்ந்து வரக்கூடிய தகவல்களை பார்த்து நம்ம இன்னும் ஒரு உரையாடல் நிகழ்த்துவோம். நன்றி சார். நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் அறந்தமிழுடன். நன்றி, வணக்கம்.